الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله الطاهرين وأصحابه أجمعين أما بعد. பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, புனிதமிகு ரமதானுடைய 17ஆம் நாளில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக பகல் காலங்களில் நோன்பு நோற்றும், இரவு காலங்களில் நின்று வணங்கியும், காலை பொழுதினில் அல்லாஹினுடைய அவனுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கிணங்க சஹர் செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை இஸ்லாமிய பெருமக்களே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் கடந்த சில தினங்களாக மனிதனுக்கு ஏற்படுகிற மனச்சிக்கல்கள் அது எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்து பேசி வருகிறோம். பெரும்பாலும் மனித மனங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அவனுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளினால் ஏற்படுகிறது என்றும், இரண்டாவதாக அவனுடைய எண்ணங்களினால் அதன் மூலமாக நடைபெறுகிற செயல்பாடுகளினால் ஒரு மனிதனுடைய மனதிலே 1008 சிக்கல்கள் உருவாகி விடுகிறது என்று பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது மிக முக்கியமான ஒன்று. உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது அல்லவா, அது உறவில் உள்ள ஒருவருடைய மனதை காயப்படுத்தி அவரை ஊனப்படுத்தி விடுகிறது. ஆகவே இந்த பிரச்சனை குறித்தும் பேசியாக வேண்டியது இருக்கிறது. உறவுகளில் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் வாழ முயற்சித்தாக வேண்டும் ஒரு முஸ்லிம். அடிப்படை இது. ஆனால் பெருவாரியாக நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்திலே நாம் இன்முகமாக சிரித்த முகத்துடன் அவர்களுடைய மனம் நோகாதபடி பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் அதே சமயம் நம்முடைய நெருங்கிய உறவினர்களிடத்திலே கரடு முரடாக நடந்து கொள்கிறோம். இது மாபெரும் சிக்கலை ஏற்படுத்தி விடுகிறது. கரடு முரடாக நடந்து கொள்பவர்களால் அவர்களுடைய உறவினர்களுடைய மனம் பாதிக்கப்பட்டு நாளடைவில் அதுவே அவர்களுடைய மனப்பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. முதலாவதாக இதிலே பெற்றோர்களுக்கு ஏற்படுகிற மனச்சிக்கல்கள் பிள்ளைகளினால் இதை தீர்த்தாக வேண்டும். பாருங்கள், எல்லா பெற்றோர்களுக்கும் தெரியும், இந்த பிள்ளைகள் நமக்கு நம்முடைய முதிர்காலத்தில் நமக்காக வேண்டியவைகளை இவர்கள் செய்வார்களா? உலகம் அப்படி இல்லை. பார்க்கிறார்கள் எல்லா பெற்றோர்களும் அந்த முதியவர்களை ஏறெடுத்து கூட பார்க்காது அவர்களை தொந்தரவு செய்கிற அந்த சூழலை அவர்கள் பார்க்கிறார்கள். இருப்பினும் அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மீது அளவு கடந்த பாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இது குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுகிறார்கள். பாருங்கள், அல் வலது மஹ்ஸனத்துன், குழந்தை செல்வம் இருக்கிறதே அது உங்களுக்கு மாபெரும் கவலையை ஏற்படுத்தும். மஜ்பனத்துன், உங்களை கோழைகளாக ஆக்கிவிடும்.
மஜ்ஹலத்துன் உங்களை முட்டாள்களாக ஆக்கிவிடும். மப்ஹலத்துன் இன்னும் ஏன் செய்ய வேண்டிய பணிகளிலே, செய்து கொடுக்க வேண்டிய தான தர்மங்களிலே நீங்கள் பங்கெடுக்காது உங்களை கஞ்சத்தனமானவர்களாக மாற்றிவிடும். இது அப்படியே பொருந்தது பாருங்க. பிள்ளைகளை பெற்றவர்கள் அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி இது போன்ற செயல்களிலே ஈடுபடக்கூடிய நிலை ஏற்படுகிறதா இல்லையா? கவலையுறுகிறார்கள், கோழைத்தனமாக ஆகிவிடுகிறார்கள், முட்டாள்களாக ஆகி போய்விடுகிறார்கள், கஞ்சத்தனமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எத்தனை ஏமாற்றங்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆகவே பெற்றோர்களை இம்சிக்கிற அந்த காரியம் மிக மோசமான காரியம். பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிரி, பெரும்பாவங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா? தோழர்கள் கேட்டார்கள், ஆம் சொல்லித்தாருங்களே. முதலாவதாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது. இரண்டாவதாக சொன்னார்கள், பெற்றோர்களை நோவினைக்குள்ளாக்குவது, பெற்றோர்களை துன்பப்படுத்துவது. மூன்றாவதாக அலா வஷஹாதத ஸூர், பொய் சாட்சியம் கூறுவது என்று சொன்னார்கள். இதிலே அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பதற்கு நிகரான காரியம் பெற்றோர்களை நிந்திப்பது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். பெற்றோர்களிடத்திலே மிக மரியாதையுடன் நடங்கள். அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லஅனல்லாஹு மன் லஅன வாலிதைஹி, தன்னுடைய பெற்றோர்களை சபிப்பவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் சபிக்கிறான். சரி, இப்படி பெற்றோர்களை அவமதிப்பதினால், அவர்களுக்கு தொந்தரவு தருவதினால், அவர்கள் கடந்த காலங்களிலே உங்கள் மீது சொரிந்த அன்பு இருக்கிறது அல்லவா, இப்படிலாம் அந்த பையனை, அந்த பிள்ளைய நான் போற்றி போற்றி வளர்த்தேனே, இவர்கள் எனக்கு இப்படி செய்கிறார்களே என்ற கவலை ஏற்பட்டு மனச்சிக்கல்களுக்குள்ளாகி விடுவார்கள் பெற்றோர்கள். அது பெரிய தொந்தரவு. அது இப்படிப்பட்ட இழிநிலையை கொண்டு வந்து விடாதீர்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளிலேயே மிக மோசமான தண்டனை எது தெரியுமா? அவர்களை ஏண்டா இவனை பெத்தோம் அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவிற்கு அவர்களை நீங்கள் மாற்றிவிட்டால், அந்த எண்ணத்திற்கு அவர்கள் வந்து விட்டால், இது போன்ற ஒரு மகா மோசமான செயல் எதுவுமே இருக்க முடியாது. அப்படி வேதனைப்படும்படியாக ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்வான், இஸ்ரா என்ற அத்தியாயத்தினுடைய 23வது வசனம், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான், உறுதியாக சட்டம் இயற்றி விட்டான். அதே போன்று உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் எனவும் அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான். எவ்வளவு தீர்க்கமான வசனம் என்று பாருங்கள். ஆகவே பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்கள். எப்படி கண்ணியப்படுத்தணும்? அதே இஸ்ராவுடைய 24வது வசனம், வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அவர்களுக்கு பணிவு எனும் இறக்கையை விரித்து அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள், யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் என்னை நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது எப்படி போற்றி பாதுகாத்து என்னை கவனித்து வந்தார்களோ அது போன்று அவர்கள் மீது நீ இரக்கப்படு. எத்தனை இரக்கத்தை என் மீது காட்டினார்களோ அதே போன்று நீ இரக்கப்படு. என்னால் சரிவர நடந்து கொள்ள முடியாது, நீ அவர்கள் மீது இரக்கப்படு என்று அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள். இஸ்ராவுடைய 24வது வசனம். ஆகவே மிக கவனமாக கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் ஒரு காலம் மனம் நொந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அதே போன்று இதனுடைய மறுபுறம் ஒன்று இருக்கிறது. அந்த மறுபுறம் யாதெனில் பிள்ளைகளை இம்சிப்பது. சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஏன் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று தெரியவில்லை. ஏன் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று தெரியவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. பிள்ளைகளை போட்டு சதாவும் அடித்து கொண்டே இருக்கிறார்கள், மிரட்டி கொண்டே இருப்பார்கள். பாருங்கள், ஒரு செய்தியை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார்.
தன்னுடைய மகனை பற்றி குறை கூறி வந்தார். ஏதோ என்னுடைய இந்த மகன் என்னை கவனிப்பதில்லை, எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில்லை என்று வருத்தப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே முறையிட்டார். அப்பொழுது மகனை கூப்பிட்டு, மகனே, நீ ஏன் உன்னுடைய தந்தைக்கு கொடுமை இழைக்கிறாய் என்று கேட்டார்கள். அப்போது அவன் சொன்னான் முக்கியமான விஷயம். அந்த இளைஞன் சொன்னான், அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, எனது தந்தைக்கு நான் கொடுமைப்படுத்துவதாக, எனது தந்தையை நான் கொடுமைப்படுத்துவதாக என்னுடைய தந்தை உங்களிடத்திலே முறையிட்டு இருக்கிறாரே, அவருடைய நடத்தையை நீங்கள் விசாரித்து பாருங்கள். அவர் கண்ட பெண்களோடு சல்லாபம் செய்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய பெயரை, குடும்ப பெயரை கெடுத்து கொண்டிருக்கின்றார். போச்சு, நாங்கள் வெளியே தெரிய முடியவில்லை. எங்களுக்கு பல்வேறு இடையூறுகள் இதனால் வருகிறது. அப்புறம் எப்படி நான் அவரை மதிப்பேன் சொல்லுங்க? பாருங்கள், பெரும்பாலான தகப்பன்கள், பெரும்பாலான தாய்கள் மோசமான தவறுகளை செய்கிறார்கள். இது அவர்களுடைய பிள்ளைகளை பாதிக்கிறது. இந்த போறாம்பாரு, இந்த பையன் யாரு தெரியுமா? அவனுடைய மகன், இந்த அவளுடைய மகன் அப்படி கேட்டான்னு வச்சுக்கல, செத்து போயிடுவான் அந்த பிள்ளை. இது அவர்களுக்கு இழைக்கக்கூடிய மாபெரும் கொடுமை, மாபெரும் கொடுமை. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக திகழுங்கள். அந்த பிள்ளைகள் உங்களால் மனச்சோர்வு அடைந்து விடக்கூடாது, மன உளைச்சலுக்கு உள்ளாகிவிடக் கூடாது. இதை கவனத்தில் கொண்டு பிள்ளைகளையும் அனுசரித்து அரவணைத்து நீங்கள் சென்றாக வேண்டும். அடுத்து பாருங்கள், அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிள்ளைகளுடைய விஷயத்திலே மிக அழகாக ஒரு செய்தியை சொல்வார்கள். இன்னல்லாஹ சாயிலுன் குல்ல ராயின் அம்மஸ்தராஹு, ஒவ்வொரு மனிதனையும் அவன் பொறுப்பேற்று கொண்ட காரியம் குறித்து நாளை அல்லாஹ் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான் தெரியுமா? அவன் அந்த பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றினானா அல்லது வீணடித்து விட்டானா என்று கேட்பான். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தாரிடம் எப்படி நடந்து கொண்டான் என்பது குறித்தும் விசாரிப்பான். ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் நோகும்படியாகவும் பெற்றோர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. பெற்றோர்கள் நோகும்படியாக, அவர்களுடைய மனச்சிதைவுக்கு உள்ளாக்கும்படியாக பிள்ளைகளும் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். வாஹித் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 17க்கான கேள்வி. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும் பெற்றோருக்கு உபகாரம் செய்யும்படியும் அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் என்று கூறுகிற அத்தியாயம், வசனம் என்ன? இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் வைருஹா மல்டி குசின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், கீழக்கரை. உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். Oh